இது வெற்றிக்கணி என்கின்ற பயிற்சியின் வினாத்தாள் 2 மூன்றாம் பக்க வினாக்கள். இதுல 8வது வினா, ஒற்றை கொம்பும் இரட்டை கொம்பும் உள்ள சொல் செங்கோல். அதாவது செங்கோல்ல ஒற்றை கொம்பும் இருக்கின்றது, இரட்டை கொம்பும் இருக்கின்றது. ஒற்றை கொம்பு என்பது சானாவோடு சேர்ந்து செங் என வந்திருக்கின்றது. இரட்டை கொம்பும் அரவும் சேர்ந்து கானாவோட கோல் என வந்திருக்கின்றது. அப்ப இந்த செங்கோல் என்ற சொல்லில ஒற்றை கொம்பும் இருக்கின்றது, இரட்டை கொம்பும் இருக்கின்றது. இதே போல் சங்கிலி கொம்பு இரட்டை கொம்பு இல்லாத சொல் என்று கேட்கப்பட்டிருக்கு. அப்ப நாங்க சங்கிலி கொம்பு இரட்டை கொம்பு என்றதை தெரிந்து வைத்திருந்தால் தான் எது இல்லாதது என்பதை புரிந்து கொள்ள முடியும். இப்ப பாருங்க, இதுல சங்கிலி கொம்பு முதலாவது சொல்லுல வைக்கோல்ல இருக்கின்ற 2 சொல்லிதான், 2 சங்கிலி போல இருக்கிற சொல்லிதான் சங்கிலி கொம்பு. அடுத்த சொல்ல இரட்டை கொம்பு, இரட்டை கொம்பும் அரவும் இங்கே இருக்கின்றது கோர்வையில. அப்ப இந்த 2ம் இல்லை என்றால் இந்த விடைதான் பொருத்தமானது. அப்ப நாங்க இந்த இடத்துல உயிர்குறிகள் பற்றி ஓரளவுக்கு தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். உயிர்குறிகள், இந்த உயிர்குறிகள் உயிரெழுத்துக்கள், உயிர் மெய்யெழுத்துக்கள் இரண்டுக்கும் பயன்படுகின்றன. அதிலேயும் அந்த மெய்யெழுத்துக்களுக்கு இது பயன்படுவது இல்லை. ஏன்? குற்றம். அப்ப இந்த உயிர்குறிகள்ல நாங்க தெரிந்து வைத்தவர்கள் அஜபு, அஜபு, விசிறி, விசிறியும் சுழியும் அல்லது சுழியும் விசிறியும். ஒற்றை கொம்பு, இரட்டை கொம்பு, ஒற்றை கொம்பு அரவு, இரட்டை கொம்பு அரவு. சங்கிலி கொம்பு, சங்கிலி கொம்புக்கு அரவு இல்லை, சேர்வு. மடக்கேறு, மடக்கேறும் அஜபும். நன்றாக அவதானித்தால் உங்களுக்கு இந்த குறியீடுகள், இந்த கருத்து நன்றாக விளங்கிக் கொள்ளும். கீழ்கால், கீழ்காலும் சுழியும். அப்ப இப்படியான குறியீடுகள் எங்களுக்கு தமிழ் எழுத்துக்கள்ல பயன்படுத்தப்படுவதால பல சொற்களை தெளிவாக எழுதக்கூடியதாக இருக்கின்றது. இப்ப நாங்க இதற்கு கானா வரிசை, பானா வரிசையில பார்ப்போம். இந்த கானா வரிசையில, அதாவது கண்ணா என்கின்ற உயிரெழுத்தோட சேருகின்ற போது, கண்ணாவோட ஆனாவண்ணா சேருவதன் மூலம் உயிர் மெய்யெழுத்தாக கானா வரிசை வருது. இதில் ஆவண்ணா சேர்ந்தால் இந்த கா வருகின்றது, ஈனா சேர்ந்தால் கீ வருகின்றது, இயன்னா சேர்ந்தால் கீயன்னா, ஏனா சேர்ந்தால் கேனா, ஏன்னா சேர்ந்தால் கேன்னா, ஓனா சேர்ந்தால் கோனா, ஓவன்னா சேர்ந்தால் கோவன்னா, ஐயன்னா சேர்ந்தால் கையன்னா. இந்த மடக்கேறு எங்க வருகின்றது? தானத்தாவண்ணா என்பதில் தூணா, அதாவது இத்தன்னாவும் ஊனாவும் சேர்ந்தால் தூணா என்பதில் இந்த மடக்கேறு வருகின்றது. அதே போல அதில ஊவண்ணா சேர்ந்தால் மடக்கேறும் அரவும் வருகின்றது. மடக்கேறும் அரவும் வருகின்றது. அதே மாதிரி இப்பண்ணாவும் ஊனாவும் சேர்ந்தால் பூனா என்கின்ற கீழ்கால் வருகின்றது. அதே போல கீழ்காலும் சுழியும், அதாவது கீழ்காலம் கிளை சுழியும் பாரது பூவண்ணா, அது ஓரளவுக்கு சொல்லாக உருவாகும். அதனால இதன் ஆரம்ப கருத்தை புரிந்து கொண்டோம். இனி அடுத்த வினாவுக்கு விளக்கம் தாரன். தன்மை ஒருமை பெயர் சொல். நான் என்பது போல், நான் என்பது தன்மை, தன்னை குறிப்பது. ஒருமை ஒருமைதான், ஒன்றுக்கு மேற்பட்டதான் தன்மை, அது ஒரு பெயர் சொல் என்பது போல்
முன்னிலை முன்னிலை என்றால் எங்களுக்கு தெரியும் முன்னால் நிற்பது. அப்ப முன்னால் நிற்கிறது நீ நீங்கள் என்றால் எங்களுக்கு வரும். நீ நீங்கள் நீர் என்பது முன்னால் நிற்பதை குறிக்கின்றது. அப்ப கவனித்துக் கொள்ளுங்க. முன்னிலை பன்மை பன்மை என்றால் ஒன்றுக்கு மேற்பட்டது. வினை சொல். இப்ப நான் நீ நீங்கள் என்பது எது? நீ நீங்கள் என்பது பெயர் சொல். ஆனா இங்க சொல்லப்படுது வினை சொல். அப்ப வினை சொல் என்றால் நீங்கள் என்பதோடு சேர்ந்து வந்தால் அந்த வினை சொல் எப்படி இருக்கும்? நீங்கள் முன்னிலை என்றால் எதிர்காலம். நீங்கள் பாடுவோம் என்று சொல்ல முடியுமா? நீங்கள் பாடுவோம். நீங்கள் பாடுங்கள் என்று சொல்லலாம். நீங்கள் பாடுவார்கள் என்று சொல்லலாமா? இல்லை. நீங்கள் இல்ல, நாங்கள் தான் பாடுவோம், அவர்கள் தான் பாடுவார்கள். நீங்கள் பாடுங்கள். அப்ப இதுல வர வேண்டிய விடை பாடுங்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சரி பிள்ளைகள், அடுத்த வினாவை பார்ப்போம். இன்னும் 2 வினா தான் இந்த பக்கத்துல தமிழ் சார்பானதாக இருக்கின்றது. அது 2ஐயும் பார்ப்போம். 9வது வினாவிலையும் 10வது வினாவிலையும். பின்னர் வாக்கியத்தை எதிர்காலத்துக்கு மாற்றி எழுதுக. கவிதா கடைக்கு சென்றாளா? இது ஒரு வினா வாக்கியம். கவிதா கடைக்கு சென்றாளா? அப்ப இது எந்த காலம்? இறந்த காலம். அதாவது சென்றாளா, செல்கின்றாளா, செல்வாளா, சென்றாளா. அப்ப நாங்க இதை மாற்றுகின்ற போது எதிர்காலத்துக்கு செல்வாளா என மாற்ற வேண்டும். இந்த சென்றாளா என்றத சென்றாளா, செல்கின்றாளா, செல்வாளா. சென்றாளா என்பது இறந்த காலம், செல்கின்றாளா என்பது நிகழ்காலம், செல்வாளா என்பது எதிர்காலம். சாரி, செல்வாளா என்பதுதான் இறந்த காலமாக வரும், எதிர்காலமாக வரும். அப்ப நாங்க இந்த சொற்கள் 2ஐயும் எழுதி கவிதா கடைக்கு செல்வாளா என எழுதினால் விடை சரி. இதுல மோகம் என்பது ஓரெழுத்தை சேர்த்தால் சுவையான தின்பண்டம் வரும். அப்ப எங்களுக்கு தெரியும் மோதகம். மோதகம் என்பது ஒரு வகையான தின்பண்டம். அப்ப ஓரெழுத்தை சேர்த்தால் சுவையான தின்பண்டம் கிடைக்கும். அது எது என்றால் மோதகம் என்பது விடையாகும். அன்பு மாணவ செல்வங்களுக்கு, நாங்கள் தமிழ் பகுதியில இடம்பெறுகின்ற வினாக்களுக்கு விடை காணும் விளக்கங்கள் கற்றுவிட்டோம். மிகுதி பகுதிகளை தொடர்ந்து பார்வையிடலாம்.